வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க ஹாய் இன்னைக்கு வீடியோவில் I have shown you how I created this look. So this look is basically my travel look since I'm on a vacation. Basically, this is the look that I'm pulling off recently. So I thought I'll show you what I carry in my putty little makeup bag. So I do have so many other products in the makeup la kaamikadhu. Let's get started. So என்னுடைய ப்ரைமருக்கு வந்து ஐ காட் இது எல்ஃபோட ப்ரைமர். தென் அஃப்கோர்ஸ் வி நீட் டு ஹாவ் நம்மளுடைய ஆரஞ்ச் கன்சீலர், எலிகளோட ரெட்டிஷ் கன்சீலர். ஸோ கண்ணாடிங்க இதை வந்து இந்த மாதிரி கண்ணை சுற்றி வாயை சுற்றி போட்டுக்கலாம். கன்சீலர் போட்டுப்போம். பட் மெக்ராத்தோட கன்சீலர் இன் ஷேட் MD26. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டேக் அ வெக்கேஷன். என்ன மாதிரியான பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது, ஹியூமிடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். மை மேக்கப் அண்ட் ஹேர் ஹேஸ் டு ஸ்டே அப்படி ரெடியான மாதிரியே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணுன்றது ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு 2 months அப்புறம் வந்திருந்தால் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அப்புறம் வெயில் அடிக்குது, கொஞ்சோண்டு ஹியூமிடிட்டி இருக்குது. கொஞ்சம் அது வந்து எனக்கு வேர்க்கலை. ஆனால் ஐ திங்க் என்னுடைய மண்டையை வந்துட்டு அது பதம் பார்க்குது அப்படின்ட்டு. டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஹீட் ஸ்டைல் பண்ணிட்டு இன்றைக்கி தான் வெளியில் போக போகிறேன். ஐம் ஆல்சோ ஹோப்பிங் இன்றைக்கி ஈவினிங்கும் கொஞ்சம் மழை பெய்யும் அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு லாஸ்ட் ஒரு ½ an hour. ஸோ ஐ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அண்ட் நான் உட்காந்து அழகாக நேச்சுரல் லைட்டில் உட்காந்து வந்துட்டு ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். கன்சீலர் எடுத்துப்போம். லாரியலோட கன்சீலர் கொஞ்சோண்டு இப்படி கையிலையும் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ கையில் கொஞ்சமாக எடுத்தோம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஃபில்ம்லாம் பண்ணும்போது வந்துட்டு நான் யாரையுமே பக்கத்தில் விட மாட்டேன். தனியாக தான் உட்காந்து ஃபில்ம் பண்ணுவேன். அதனால தான் ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் விலாகிங்லாமும் கூட. தெரிஞ்சவங்களே பக்கத்தில் வச்சுட்டு எடுக்க மாட்டோம். தெரியாதவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் வந்து ஹாய் ஹலோ இது இங்கே அது அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அது சம்டைம்ஸ் கூட அந்த ஸ்பார்க் எனக்கே கொஞ்சம் அதான் ஆச்சரியமாக இருக்கும். நான் துபாய் போயிருந்த போதுனா ஐ வாஸ் ஆன் ஃபயர். என்னடா இப்படி விலாக் எடுக்கும், ப்ராப்பர் விலாகர் மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் எனக்கே ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க்கில் எங்கே போச்சு, என்னாச்சு, ஐ டோன்ட் நோ. அதெல்லாம் காணும். மேபி இந்த ட்ரிப்பில் ஐ மைட் ரீஇக்னைட் அந்த ஸ்பார்க், மேபி நாட், ஐ டோன்ட் நோ. காம்பேக்ட் போட்டுப்போம். காம்பேக்ட் வந்து மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட். இதை வந்து இந்த கன்சீலர் போட்ட இடத்துல ஐம் பேக்கிங் அண்ட் செட்டிங். என் வார்ட்ரோப் வந்து இந்த வாட்டி நான் வெக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சில புது ட்ரெஸ்ஸஸ் நான் வந்து வாங்கியிருந்தேன். சவானாலேருந்து ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ், ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பட் நான் இங்கே வந்ததுலேருந்து போடுறது என்னென்னா பிளாக் டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட், க்ரே டிஷர்ட் வித் ஜீன்ஸ் அண்ட் பஃபர் ஜாக்கெட். இப்படி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அன்றைக்குமா இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன். என்னுடைய வெட்டிங் முடிஞ்சுட்டு நான் வந்துட்டு வெக்கேஷன் போன டைம்லேயும், வெக்கேஷன் ஹனிமூன் போன டைம்லேயும், அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிற அந்த மேக்கப் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக இருந்தது. ஐ ஹவ் பின் என்ஜாயிங் இந்த ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக. ஐ ஹாவ் டு அப்கிரேட், லைக் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். பட் எதுவுமே எனக்கு வந்து லைக் வாவ் அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஃபீல் ஆகலை. எஸ்பெஷலி when it comes to மேக்கப் ஏதாவது ஒன்று குறை இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஐம் ஸ்டிக்கிங் டு த சேம் ஓல்ட் கன்சீலர்ஸ் அண்ட் ப்ரான்சர்ஸ் அண்ட் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பழைய ப்ராடக்ட். ஐ ஸ்டில் ஹாவ் 4 months எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து பர்பிளோட ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் பேலட், புதுசாக இருக்குது. ஸோ இது நான் வந்து என்னுடைய ஐப்ரோ ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மேட் பிளாக் ஷேட் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண எனக்கு வேணும். ஸோ திஸ் டஸ் த ஜாப். ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அவைலபிள் ரைட் நவ், பட் உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஐ யூஸ் இந்த மிஸ் கிளேரோட ஐப்ரோ கிட், அது கூட வில் டூ த ஜாப். முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்டே வெளியில் எடுத்து வந்துருக்கணும், அதை நான் பண்ணலை. I have to say my skin is behaving ஒரு மாதிரி வியர்டாக for the last 2-3 days. I don't know. அது ட்ரையாக இருக்கா, டீஹைட்ரேட் ஆகியிருக்கா, I genuinely don't know என்ன பிரச்சனைன்னு. பட் இட் இஸ் நாட் அட் இட்ஸ் பெஸ்ட். லைக் குட்டி டெக்ஸ்சர்ஸாக வந்து ஐம் கெட்டிங். ஐ எம் ட்ரைங் ஃபியூ நியூ ப்ராடக்ட்ஸ்.
ஸோ ட்ராவல், டீஹைட்ரேஷன், மழையில் நனையிறது, புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் டேக்கிங் அ டாஸ் நினைக்கிறேன். ஒரு டிப், இஃப் யூ ஆர் ரன்னிங் லேட் ஆர் லைட்டாக தான் நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்க, ஆனால் இஃப் யூ வாண்ட் டு லுக் லைக் ஃப்ரெஷ் அண்ட் நீட் அண்ட் பிரைட், லைக் நல்ல மேடப்பான லுக் இருக்கணும் அப்படின்னா கோ ஃபார் அ நைஸ் டீப் மெரூன் ஆர் bold red lip look depending on your skin tone. நீங்கள் ஃபேர் ஸ்கின் சைடில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரூபி ஊ கைண்ட் ஆஃப் கூல் அண்டர்டோன் ரெட் கலர் நீங்கள் போடுறீங்கன்னா இட் வில் எலிவேட் தி ஹோல் லுக் ஃபார் யூ. இல்லை இந்த மாதிரி என்னோட ஸ்கின் டோனில் ப்ரௌன் ஸ்கின் டோனில் டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா மெரூன் கலர் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிளெயின் மெரூன் பிடிக்காது. லைட்டாக இந்த ஆம்ப்ரே ரெட் ஸ்லாஷ் மெரூன் கலர்ஸ் ஆர் லைக் மை ஃபேவரட். ஸோ ஐ டூ தேட். நான் வந்து மேக்கோட கார்னிவோரஸ் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஃபில்லின் பண்ணுறதுக்கு ஐ ஆம் யூஸிங் எல்சன் 4. ஐ ஒன்லி யூஸ் பண்ணுவேன் ஒரு ப்ராடக்டை திருப்பினா வென் ஐ ஜென்யூன்லி லைக் இட் ஐ டூ இட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். ஐ ஆல்சோ ஹாவ் ஃபியூ அதர் கன்சீலர்ஸ் லைக் இந்த மேக்கப் ரெவல்யூஷனுடைய கன்சீலர் எல்லாம் எல்லாமே எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணல, பட் ஐவ் காட் சம் பேக்கப்ஸ். ஸோ ஐஷேடோக்கு வந்துட்டு மேக்கோட ஒரு சிங்கிள் பாட், இது நான் ஏதோ ஒரு ட்ரிப்பில் கூட எடுத்திருந்தேன். ஐ திங்க் திஸ் ஐ கேரிட் இட் டு மை சிங்கப்பூர் எராஸ் டூ ட்ரிப்பும் கூட. லைக் இது ஒரு கலர் இஸ் லைக் மை ஃபேவரட், இது மட்டும் போட்டாலே போதும். டெம்டிங் அப்படின்ட்டு லஷ்சர் ஐஷேடோ, அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு ப்ரான்ஸ் கோல்ட் ஷேட் மாதிரி. அது வந்து பிரைட்டனும் பண்ணும், ஷிம்மர் எஃபெக்டும் கொடுக்கும், அண்ட் நல்ல ஒரு நியூட் கலர் மாதிரியும் இருக்கும். ஸோ ஐ லைக் இந்த மாதிரி ரொம்ப ஷிம்மர் இல்லாமல் கொஞ்சம் ஷைனியாக பட் அட் த சேம் டைம் நியூடிஷாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ். இட் கம்ப்ளீட்லி மேட்சஸ் மை ஸ்கின் டோன். ஸோ ஐ யூஸ் திஸ் ஃபேஸஸ் கனடாவோட ஜெல் காஜல். இதை வந்து ஜஸ்ட் என்னுடைய வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். ஐம் ஆல்சோ யூஸிங் மை L18ஓட ஐலைனர். இதை நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அண்ட் தென் மஸ்காராவுக்கு வந்து ஐ காட் 2 மஸ்காராஸ் வித் மீ. ஒன்று வந்து மேபிளினோட ஸ்கை ஹை மஸ்காரா. ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெஸ் தி அதர் மஸ்காரா. தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நிறைய வாட்டி ஐ ஹவ் ஷோன் யூ இன் மை வீடியோஸ். என்னுடைய வெட்டிங் மேக்கப்லேயே வந்து அந்த மஸ்காரா தான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் வுட் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி போய் லெட்ஸ் சி. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்லைட்டாக கரெக்ட் the kajal situation on my upper waterline. உங்களுக்கு யாருக்காவது இந்த காஜல் வந்து வச்சா அலையிற மாதிரி இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, ஸ்மியர் ஆகிற மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா ட்ரை டைட்லைனிங் your upper waterline. that would actually help you make your kajal stay a bit more longer. இன்னும் ஒரே ஒரு லேயர் காம்பேக்ட் வந்து ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியாவில் ஒரு கவரேஜ்க்காக கொடுத்துக்கிறேன். நேராக கொண்டு போய் கண்ணு கீழே வைக்காதீங்க, வச்சிங்கன்னா கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி ஒரு illusion கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கண்ணுக்கு கீழே கண்ணத்துக்கு மேலே இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கேருந்து இதை நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஐ காட் த வைரல் L'Oreal Infallibleோட 3 second setting mist. நான் இது வந்து நல்லா உங்களுடைய மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் குட். ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் இங்கே யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old. Please tell me you'll stay or take me away. I want you for myself every single day.